உணவை மருந்து மருந்தை உணவு. நாவல் மரத்தை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம், அதோட மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நாவல் பழம், நாவல் பழக்கொட்டை இது ரெண்டுமே சாப்பிட்டா நீரிழிவு நல்லா கட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நாவல் பழம், அதுவும் ஹைபிரிட் நாவல் பழம் செடியிலே காய்க்குது இல்லையா, அதை விட அதிகமாக நாவல் மரத்துலேருந்து வர நாவல் பழத்தை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஹைபிரிட் பழத்தில் வந்து அவ்வளோ சத்துக்களும் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நாவல் மரத்துலேருந்து வர பழத்துலேருந்து கண்டிப்பாக அதோட கொட்டையிலேருந்தும் சரி பழத்துலேருந்தும் சரி நீரிழிவு கட்டுக்குள்ளே வரத்துக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணப்பட்ட அவ்வளோ சத்துக்களும் அதெல்லாம் இருக்குது. இந்த மரத்தில் வர நாவல் பழ கொட்டையை நிறையா சேகரித்து அதை வந்து நல்லா நிழலில் மட்டுமே உலர்த்தி அதை பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி 1 கிராம், 1 கிராம்ங்கிறது ஒரு பிஞ்சுக்கு, ஒரு சிட்டிகைக்கு அளவோட கம்மி. அந்த 1 கிராம் மட்டும் காலை மாலை 2 வேளையும் விதவிதமான தண்ணியில் கரைச்சி குடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீரிழிவு நோய்